ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், யுத்த களம் என்பது கைதிகள் கைது செய்யப்பட்டால் அந்த கைதிகள், அதாவது சிறை கைதி என்று சிறைக்கு அனுப்பப்படுற சிஸ்டம் என்ன செய்யலை, இருக்கலை. அவர்கள், அதாவது எந்த படை வீரர்களாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு உரிமையாக்கப்படுவார்கள். இந்த உரிமையாக்கப்படுவதன் மூலம் அவரது வாழ்வாதாரம், அவரது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பாளராக மாறுறாரு? அந்த எவருக்கு உரிமையாக்கப்பட்டவர் அவர்தான். இவருடைய உயிருக்கு அவர்தான் உத்தரவாதம், இவருடைய வாழ்வாதாரம் உணவுக்கு அவர்தான் உத்தரவாதம், இவரது மானம் அவர்தான் உத்தரவாதம், இவரது ஒழுக்கம் அவர்தான் உத்தரவாதம், எல்லாவற்றுக்கும் அவர்தான் பொறுப்பு. அதனால தான் ஒரு கைதி அடிமையாக்க கொடுக்கப்படுற நேரத்தில் அவர் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கே இஸ்லாத்தில் 50க்கு மேற்பட்ட சட்டம் என்ன செய்யுது இருக்குது. அவருக்கு எப்படி இருக்கணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவருடைய உணவு எப்படி இருக்கணும், அவருடைய ஆடை எப்படி இருக்கணும், அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அவருக்கு திருமணம் முடிச்சு, இன்னும் சொல்ல போன கைதிகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குற பொறுப்பு எங்க என்ன செய்யுது? கைதிக்கு திருமணம் என்ற சிந்தனை எங்கேயாவது இருக்குதா? இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கைதிக்கு திருமணம் என்றது எப்படி நடத்தப்படணும் அப்படி என்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்யுது, சொல்லப்படுது. எதை பிடிச்சிக்கன்னு இஸ்லாத்தில் என்ன செய்வாங்கன்னா, இதை அனுமதித்திருக்கிறதே என்று பேசுவார்கள் என்று சொன்னால், ஒரு பெண் கைதியாக இருந்தால் யாருக்கு அவர் உரிமையாக்கப்பட்டாரோ அவர் அந்த பெண்ணுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. எப்படி எல்லா இராணுவ கைதிகளும் அவளுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா நுழைந்தா செய்கிற மாதிரி இன்னும் உள்ள எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது உலகத்தில். இந்த மாதிரி சொல்லலை. எவருக்கு அவள் உரிமையாக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் மட்டும் அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்யலாம், நடத்தலாம். குழந்தை கிடைத்தால் இவர் தான் தந்தை, யாரு கிடைச்சதோ அவர் தான் தந்தை. மற்றவர்கள் யாராவது குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு இவர் அனுமதித்தால் இஸ்லாத்தில் விபச்சாரத்துக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் இவருக்கு என்ன செய்யும், எப்படி இவ்வளவு இஸ்லாம் என்ன செய்யுது. இது பாதுகாப்பா வேற ஏதாவது? கைதியை திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா? கைதியை வந்து நீங்க என்ன செய்யுங்க, எஜமான திருமணம் முடித்து வைங்கன்னா அப்ப கைதியெல்லாம் அழகா வந்து கைதி ஆயிடுவாங்க. ஒரு யுத்தம் நடந்த பின்னால கைதிகளை நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக்கொண்டு இஸ்லாம் ஆர்வமூட்டு இருக்குன்னா அதை மாதிரி ஒரு சிந்தனை தெளிவில்லாத ஒரு கொள்கை இருக்காது. அதனால இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த லெவல்ல கொடுக்க முடியுமோ அந்த லெவல். ஆனால் ஒரு நாளும் இந்த அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஆதரிக்க ஊட்டி வளர்க்கல. இஸ்லாம் இதை ஊட்டி வளர்க்கவில்லை. சிலர் வந்து முஸ்லிம்களோட பழகிய பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, அவருடைய நடைமுறையை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் கூட இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல இஸ்லாத்துக்கு வந்த உடனே விட்டுருன்னு. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வராதனால தான் அடிமையா வச்சுக்கிறாங்க. அதனால இல்ல, யுத்தத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை கொல்வதற்காக வந்ததனால் யுத்த கைதியாக அவர் அகப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் வராது விட்டாலும் அவர் அந்த கைதி என்ற தன்மையில் என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். அவர் உடனே இல்ல இஸ்லாத்துக்கு வந்த உடனே போறதாக வச்சுக்கோங்க, கைதி ஆயிரம் என்ன செஞ்சிருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ரைட், விடுதலை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், விடுதலை. பிரச்சனை முடிஞ்சது. விடுதலைக்கு ஒரு மந்திர வார்த்தையாக என்ன செஞ்சிருப்பது, மாறிடும். அதனால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர் கைதி தான், அவர் அடிமைதான். ஆனா இஸ்லாம் அதை எப்படி கொண்டு வருதுண்டா, யாருக்கு உரிமையாக்கப்பட்டதோ அவரை தூண்டுது. ஒரு இறுக்கத்தையும் ஒரு நெகிழ்வையும். இறுக்கம் என்ன, அடிமையாகிவிட்டால், கைதி என்று அகப்பட்டால் உனக்கு ஒரு தொந்தரவு இருக்குது, உனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, உனக்கு ஒரு கடுமை இருக்குது என்பது புரியணும். அதே நேரத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் என்பதனால அது இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்வதற்கு. காபிரான கைதிகளை அல்ல, அது அப்படி விடுதலை சொன்னா அது அர்த்தமே இல்லை. முஸ்லிம் கைதிகளை, அதாவது இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு இஸ்லாம் தூண்டுகிறதே ஒழிய அங்க கூட என்ன செய்யல, நீ கட்டாய முஸ்லீம் ஆகிட்டா விட்டுரு அப்படி என்று சொல்லி ஒரு மற்றவர்கள் பார்ப்பதை போன்று அந்த இதை தூண்டவில்லை. ஆனால் அடிமை என்ற வார்த்தை இஸ்லாம் வெறுக்குது. அதுக்கு இந்த செய்தியை பாருங்கள், அதுக்கு தான் இதை சொன்னேன். இந்த செய்தியை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2249வது இலக்கம், லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி வ அமதி, எனது அடிமை ஆண், எனது ஆண் அடிமை, எனது பெண் அடிமை, இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி வ அமதி. ஆனா அந்த சமுதாயத்தில் அந்த நடைமுறையில தான் இருக்குது. ஆனால் அப்படி சொல்ல வேண்டாம். குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் எல்லோருக்கும் இறைவனது அடிமைகள், நீங்கள் எல்லோரும் இறைவனது அடிமைகள். அப்தி வ அமதி என்று சொல்ல வேண்டாம். எனது ஆண் அடிமை, எனது பெண் அடிமை, இந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க, விட்டுருங்க. குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். யாரு, நீ யாருக்கு சொல்றாய் அவரும் நீயும் சேர்த்து இறைவனது அடிமைகள் தான். வகுல்லு நிசாஇக்கும் இமாஉல்லாஹ், ஆணுக்கு மட்டும் சொல்லல, நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய ஆண் அடிமைகள் தான். உங்களது எல்லா பெண்களும், உங்களோட மனைவி உட்பட, மகள் உட்பட, இப்ப நீங்க அதாவது உங்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண் உட்பட நீங்க எல்லோருமே இறைவனது அடிமை பெண்கள் தான், இறைவனது அடிமை பெண்கள் தான். இந்த வார்த்தையை பாருங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி வ அமதி குல்லுக்கும் அபீதுல்லாஹ் வ குல்லு நிசாஇக்கும் இமாஉல்லாஹ். உங்களது எல்லா பெண்களும் இறைவனது அடிமைகள் தான். வலாக்கின் சொல்வதாக இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லுங்கள், லியகுல் குலாமி, குலாமி எனது சிறுவன், எனது வேலைக்கார சிறுவன், வ ஜாரியதி எனது வேலைக்கார பெண், வ ஃபதாய எனது யுவதன், எனது இளைஞன், வ ஃபதாத்தி எனது யுவதி. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அதனால தான் ஹதீஸுடைய நடைமுறை நீங்கள் பார்க்கலாம், அப்து அமத் என்ற வார்த்தைகள் நிறைய குறைவு. ஹதீஸுடைய வார்த்தை பயன்படுத்தினாங்க, பயன்படுத்தாமல் இல்லை, பயன்படுத்தினார்கள். ஆனால் அழைப்பு என்று வார நேரத்தில் குலாம் என்ற வார்த்தை நிறைய வரும். எப்படி? குலாம் என்ற வார்த்தை நிறைய வரும். அதுபோல அதாவது ஃபத்தா என்ற குர்ஆன் கூட பொதுவாக சொல்ற நேரத்தில் அப்து அமத் என்ற வார்த்தை சொல்லும். ஆனால் பேச்சு நடைய காட்டுகிற நேரத்தில் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அடிமையை எடுத்துட்டு போற நேரத்தில் குர்ஆன் அபீத் என்ற வார்த்தையை பேசாது, குலாம், குலாம் என்ற வார்த்தையை என்ன செய்யும்? பேசும். குலாம் என்றது என்னது? சிறுவன் என்ற அர்த்தம், சின்னவர் என்ற அர்த்தம், வேலைக்கார இளைஞன் என்ற அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லு அப்படி பாருங்க. வக்குல் அதாவது வலாக்கின் லியகுல் குலாமி வ ஜாரியதி வ ஃபதாய வ ஃபதாத்தி எனது சிறுவன், எனது வேலைக்காரன், அதே போல எனது வஜாரியத் என் வேலைக்கார பெண், வ ஃபதாய எனது இளைஞன், வ ஃபதாத்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகா இன் அரத்ன தஹஸ்ஸுனா வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் உங்களது யுவதிகளை நீங்கள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அடிமை பெண்களை தான் சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபதயாத்திக்கும். அப்ப குர்ஆனும் அந்த நடைமுறை என்ன செய்து அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வருது. அப்ப இது இஸ்லாம் வார்த்தை ஒழுக்கத்தை சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, அடுத்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல பாருங்க, அடிமைக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அடிமைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடிமை என்ற வார்த்தை இஸ்லாம் வந்து முழுமையாக எடுக்கல. ஏனென்றால் எதிரிக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. எதிரிக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கைதிகளை அவங்க நடத்துவாங்க. அதை விட மோசமாக என்ன செய்வார்கள்? நடத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி ஃபகுல்லுக்கும் அபீதுல்லாஹ் வலாக்கின் லியகுல் ஃபதாய நீங்கள் எனது அடிமை என்று சொல்ல வேண்டாம், நீங்கள் எல்லோருமே இறைவன் அடிமைதான், எனது இளைஞன் அப்படி சொல்லுங்கள். வலா யகுலில் அப்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட உரிமை. அடிமை சொல்ல வேண்டாம், ரப்பி எனது ரப்பி, எனது எஜமான் என்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம்? சொல்ல வேண்டாம். ரப்பி அப்படின்னு சொன்னா எனது எஜமான், எனது எஜமான். ரப்பி நம்ம சொல்றோமே இறைவனை பார்த்து, இந்த வார்த்தை சொல்ல அதாவது பழக்கத்தில் இருந்தது. இது வார்த்தை மொழி ரீதியாக கூட தவறில்லை. ரப்பத்துல் பைத்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க. ரப்பத்துல் வீட்டு மனைவிக்கு சொல்ற ரப்பத்துல் பைத். ரப்புல் பைத்னா வீட்டு என்னது? அதாவது அந்த கணவனுக்கு சொல்றது ரப்புல் பைத் என்று. அது என்னது? அதாவது தவறு கிடையாது. ஆனால் வலா யகுலில் அப்து ரப்பி, அடிமை என்ன சொல்லக்கூடாது? எனது ரப்பி, எனது இறைவன் என்று சொல்ல வேண்டாம், அதை எனது எஜமான் என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் லியகுல் சையீதி, லியகுல் சையதி எனது தலைவர் என்று சொல்லுங்கள், எனது தலைவர் சையீத் அப்படி சொல்லுங்கள். அப்படி என்று சொல்லி எனது இஸ்லாம் யாருக்கு உரிமை கொடுக்குது? இப்போ இஸ்லாமிய ஆட்சியில் ஒருவர் ரப்பி என்று சொல்லாமல் சையீதி என்று சொன்னால் தண்டிக்கப்படுவாரா? தண்டிக்கப்படுவார். சட்ட ரீதியாகவே சையீத் என்று சொல்லலாம். அவர் வாதிக்கலாம், ரப்பல்ல நீ, என் ரப்பு என்னது நீ அல்ல என்று வாதிக்கலாம் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையில் எப்படி சொல்றாங்கன்னா, வலா யகுலில் அப்துல் சையிதிஹி, தனது செய்திக்கு இப்படி சொல்லலாம், மௌலாய, மௌலாயன்னு என்ன செய்யலாம்? எனது பொறுப்பாளர், வலி, மௌலாய அந்த வார்த்தையை சொல்லலாம். மௌலாண்டா என்ன? இறைவனுக்கும் சொல்லப்படும், அடிமைக்கும் சொல்லப்படும். மௌலா இஸ்லாம் விடுவோமே, இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்களுக்கு என்னது? மௌலா இஸ்லாம். மௌலானா அப்படின்னு சொன்ன என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஜைதை பார்த்து, அஹூனா வ மௌலானான்றாங்க. அஹூனா எனது சகோதரர், வ மௌலானா எங்களது உறவுக்காரர், பொறுப்பாளர். அப்படின்னு மௌலா நா எங்களது பொறுப்பாளர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு யூஸ் பண்ணப்படுற குர்ஆன்ல அந்த மௌலானா, நீ எங்களது பொறுப்பாளர் அப்படின்ற வார்த்தை சொல்றோம். ஏன்னா மௌலான வார்த்தை எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்கன்னு சொன்னால், மௌலா என்று சொல்லுங்கள், சையீத் என்று சொல்லுங்கள், தெளிவாக ரப் என்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம்? சொல்ல வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஒழுக்கம் இஸ்லாம் வார்த்தை ரீதியாகவும் எங்களை கவனிக்கிறது என்பதை பார்க்கிறோம்.